ஜெபம் செய்வோம். புகழ் பாட வந்தோம் அருள்வாசனே, பாதம் தேடி வந்தோம் பவனாசனே. புகழ் பாட வந்தோம் அருள்வாசனே, பாதம் தேடி வந்தோம் பவனாசனே. முழு முதல் மூலனே முன்னவனே எங்கள், முழு முதல் மூலனே முன்னவனே எங்கள், மறைஞான போதனே வணங்குகின்றோம் உம்மை. மறைஞான போதனே வணங்குகின்றோம் உம்மை. புகழ் பாட வந்தோம் அருள்வாசனே, பாதம் தேடி வந்தோம் பவனாசனே. ஆம் பிதாவே, உம்மை பாடி துதித்து உமது வார்த்தைகளை கேட்டு நீர் அருளும் நன்மைகளோடு கடந்து செல்லும்படியாக வருகை தந்திருக்கிற உமது பிள்ளைகளோடு நீர் பேசும். என்னை மறைத்தருளும். உமது சத்தத்தை கேட்கவும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அமைதியுடன் கடந்து செல்லவும் கிருபை பாராட்டும். இறைமகன் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல கடவுள், மூவொரு கடவுளை நான் போற்றுகிறேன். அது மட்டுமல்ல, இந்த திருச்சபையின் குருசேகர தலைவரும் ஆயருமாகிய அருமையான அண்ணன் அருட்பணி சுரேஷ் திலக்குமார் ஐயா அவர்களுக்கும், ஆயரம்மா திருமதி ஸ்டெல்லா சுரேஷ் திலக்குமார் அவர்களுக்கும், மற்றும் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற குருசேகர செயலர், பொருளர் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துதலையும் நான் பதிவு செய்கிறேன். அவ்வண்ணமாக இயேசு என்கின்ற நற்செய்தியை எனக்கு முதன்முறையாக அறிவித்த பெண் என்னுடைய தாயாரை நினைவு கூர்ந்து, என்னை இறைக்கல்வியிலே வழிநடத்தின ஓய்வு நாள் பள்ளி அக்காமார்களை நினைவு கூர்ந்து, நான் பயணித்த, பணி செய்த, இப்பொழுது பணி செய்து கொண்டிருக்கிற, எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அம்மாமார்களை நினைவு கூர்ந்து உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் ஒரு திருச்சபையின் முதுகெலும்பாக இருப்பது பெண்கள் ஐக்கிய குழுவினர். அவ்வண்ணமாக இந்த திருச்சபையை அழகான வடிவத்தை கொடுத்து பலனுள்ளவர்களாக வீறு நடைபோடும்படியாக இந்த திருச்சபையை அலங்கரித்து கொண்டிருக்கிற அருமையான பெண்கள் ஐக்கிய குழுவினரை நான் வாழ்த்துகிறேன். வாழ்த்த வயதில்லை. உங்களுக்காக நான் கடவுளிடம் வேண்டுதல் செய்து கொள்கிறேன். இன்னும் பல சிறப்பான பணிகளை செய்யவும், இறையரசை கட்டி எழுப்புகின்ற இறைப்பணியிலே உங்களை மென்மேலும் பலப்படுத்தவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதிகளிலே சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட அந்த செம்பொருளுக்கேற்ற ஒரு வேத பகுதி வாசிக்கேட்ட முதலாவது வேத பகுதி நியாயாதிபதிகள் அல்லது நீதி தலைவர்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-14 மற்றும் 5ஆம் அதிகாரம் வசனம் 7-12 வரைக்கும் உள்ள பகுதி. எழும்பிடு எழுப்பிடு. இந்த ஒரு சிந்தனை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக எல்லா வீடுகளிலும் தாமதமாக எழுந்து கொள்பவர்களுக்கு சொல்லப்படுகிற முதல் வார்த்தை என்ன வார்த்தை? எழுந்துடு.
ஐயாமார்களுக்கு நிறைய பேர் சிரிக்கிறீங்க, தினமும் கேட்குறீங்க போல இருக்கு. பிள்ளைங்களும் சிரிக்கிறீங்க, நீங்கள் பொறுமையாக சொல்கிறீங்க, வீட்டில் திட்டா கிடைக்குது எங்களுக்குன்னு நினைக்கிறீங்க. நான் எழுந்திடு எழுப்பிடு என்கின்ற இந்த செம்பொருளை சார்ந்து, இந்த செம்பொருளுக்கு ஏற்ற வேத பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்ட நீதி தலைவர்கள் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள தெபோரலை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். பள்ளியிலே படிக்கிற பொழுது ஆசிரியர் அவர்கள், குறிப்பாக ஆங்கில ஆசிரியர் அல்லது கணித ஆசிரியர், அடிக்கடி நமக்கு ஒரு வேலையை செய்ய சொல்லுவாங்க, ரீரைட் ஆர் ரெப்பிட்டேஷன். ஒரு 13 லெட்டர் உள்ள ஒரு வார்த்தையை நாம் ஆங்கிலத்தில் பழகணும்னா, ஒரு லெட்டர் நம்ம தப்பாக எழுதினா எத்தனை முறை இம்போசிஷன் எழுதியிருக்கீங்க? பேசலாம் பேசலாம் பேசலாம். எத்தனை முறை எழுதியிருக்கோம்? அதிகபட்சமாக 100 முறை சொல்கிறாங்க அம்மா. 10 times, 25 times, 50. ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம், தூக்கத்தில் எழுந்தால் கூட மேக்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ் நம்ம சொல்லி ஆகணும். தட்டி எழுப்புனா நீங்கள் சொல்லணும். அப்படின்னா நம்ம எத்தனை முறை எழுதி பழகியிருப்போம்? மோர் தென் 100 times. வாழ்நாள் முழுதும் ஒரு சில வேத பகுதியில் நாம் திரும்ப 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 தியானிக்கப்படி கொடுத்தாலும் நம்முடைய விசுவாசத்தை தூசி தட்டிக்கிறதே கிடையாது. நாம் உண்மைதானே? நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய விசுவாச வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதற்கு நாம் முற்படுவதே இல்லை. அப்படியாக படிக்கப்பட்ட வேத பகுதிகள் தான் இன்னைக்கு நாம் வாசிக்கிட்ட வேத பகுதிகள். வருஷத்தில் பல முறை இந்த வேத பகுதிகளை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனாலும் மீண்டும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட வேத பகுதிகளை திரும்ப திரும்ப நாம் படிக்கிறோம்னா, அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் அதை பயிற்சி செய்வதோ முயற்சி செய்வதோ கிடையாது. அவ்வண்ணமாக தான் நான் இப்போ பார்க்குறேன். ஏன் மீண்டும் தெபோராளை குறித்து நமக்கு தெரியாத விஷயம் இருக்கிறதா? நன்கு பயிற்சி பெற்றவர்கள் தான், அதில் இருக்க கதாபாத்திரங்கள் நன்கு அறிந்தது தான், அதில் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் நன்கு அறிந்தது தான். ஆனாலும் மீண்டும் மீண்டும் நாம் படிக்குவதற்கு காரணம், அதில் உள்ள சாராம்சங்களை நாம் இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை, உட்கிரகித்து கொள்ளவில்லை, அதை நாம் அனுபவமாக பெற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் மீண்டும் மீண்டும் நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். அப்போ நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் உண்டு தானே? எதுக்காக திரும்ப ரீரீட் த பைபிள், ரீரீட் யோர் பைபிள். உங்கள் கரங்களில் வேதாகமம் இருக்குமே. ஆனால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் நீதி தலைவர்கள் அல்லது நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் சாப்டர் 4. நான் உங்களை குறித்து மிகவும் பெருமையாக சொன்ன காரியங்கள் உண்டு. எல்லாருமே வேதாகமத்தை கொண்டு வருவாங்கன்னு. கொண்டு வந்திருக்கிறவங்களுக்கு பாராட்டுக்கள், கொண்டு வரலைன்னா கொண்டு வர முயற்சி செய்யுங்க. இங்கே எழு அல்லது எழும்பிடு எழுப்பிடு என்கின்ற இந்த பதங்களை எபிரேய மொழியிலே கும் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு இவ்வாறாக அர்த்தம் சொல்கிறார்கள்: எழுந்து நிற்பது மட்டுமல்ல, ஒரு நிலையிலிருந்து எழுச்சி பெற்று செயல்பட தொடங்குகின்ற ஒரு காரியம் என்று சொல்கிறார்கள். இதை எங்கே நாம் பார்க்கலாம் என்றால், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், எழும்பி பிரகாசி. நீ எழுந்து மட்டும் நிற்கக்கூடாது, எழுந்து உன்னுடைய வேலை என்ன, பிரகாசிக்கணும், அந்த வேலையை செய்யணும் அப்படின்றது போல இங்கே சொல்லி இருப்பார்கள். ஒருவரை எழுப்பி ஒரு பொறுப்புக்காக அல்லது பணிக்காக நிறுத்துதல் என்கின்ற கருத்தை வெளிப்படுத்துகிறது இந்த எபிரேய சொல் கும் என்கின்ற சொல். அவ்வண்ணமாக கிரேக்கத்தில் இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கீரோ அனிஸ்டமி என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, எழும்பு, உயிர்த்தெழச்சை, எழுச்சி பெறு என்கின்ற காரியங்களை இங்கே உணர்த்துறாங்க. ஆக மற்றவர்களை எழுப்பு என்பது பிறரை உயர்த்தும் அழைப்பாகவும், விழுந்தவர்களை எழுப்புகிற, ஒடுக்கப்பட்டவர்களை எழுப்புகிற, நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற, குரல் அற்றவர்களுக்கு குரலாய் இருக்கின்ற அந்த ஒரு செயலை இந்த எழுப்பிடு எழும்பிடு என்கின்ற அந்த ஒரு பதத்திற்கு இணையாக சொல்கிறார்கள். ஆக God calls us
not to arise but also to raise others என்கின்ற அந்த புரிதலிலே இந்த இரண்டு வார்த்தைகள் கும் அண்ட் எகேரோ அண்ட் இஸ் கமிங் என்கின்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆக தேவன் நம்மை நாமே எழுந்திருக்க மட்டுமல்ல, பிறரை எழுப்ப நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த அழைப்புக்கு மிகவும் பொருத்தமான ஒரு நபராகத்தான் இந்த தெபொரா இங்கே நமக்கு காட்சிப்படுத்தப்படுகிறார். இங்கே தெபொரா செய்த செயல் என்ன அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக இறையியல் பார்வையில் இந்த இரண்டு செயல்களை எப்படி சொல்கிறாங்கன்னா, எழுப்பிடு என்பது பர்சனல் எம்பவர்மெண்ட், எழுப்பிடு என்பது கம்யூனல் எம்பவர்மெண்ட் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு நமக்கு இங்கே விளக்குகிறார்கள். நாம் வாசிக்கேட்ட வேத பகுதியினுடைய பின்னணியை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? எல்லாருக்கும் தெரியும், அரசர்கள் உருவாவதற்கு முன்பே மோசே யோசுவாவின் காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை நியாயாதிபதிகள் அல்லது நீதி தலைவர்கள் நியாயம் விசாரிக்கிறவர்களாகவும் அவர்களை வழிநடத்துகிறவர்களாகவும் கடவுளுடைய பிரதிநிதிகளாகவும் செயல்பட்டார்கள் என்பது. அவ்வகையிலே சம்காருக்கு அடுத்து தெபொரால் இங்கே ஒரு நியாயாதிபதியாக காட்டப்படுகிறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக கானானின் அரணான பட்டணமான ஆட்சோரில் ஆண்ட யாபின் வழியாக, குறிப்பாக அவனுடைய படைத்தளபதி சிசேராவின் அகம்பாவத்தினாலே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக மிகவும் கொடுமைக்குள்ளாக வழிநடத்தப்பட்டவர்கள் இந்த இஸ்ரேல் மக்கள். அந்த சமயத்தில் தான் குறிப்பாக 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் நாம் பார்க்குறோம், தேவன் ஒரு ஆண் மகனை எழுப்பவில்லை, மாறாக பலவீன பாண்டமாகிய ஒரு பெண் தீர்க்கதரிசி எழுப்புகிறார். அவர் பேர் தான் தெபொராள். ஆக தேனி என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லாடலுடைய இந்த பெண் அதிகாரத்தை பெற்றிருப்பது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே அந்த காலகட்டத்திலே இவள் வழியாக இஸ்ரவேலுக்கு மீட்பு என்கின்ற ஒரு செயலை கடவுள் தெரிவு செய்கிறார். இதை நாம் இன்றைய சபை காலகட்டத்தில் நாம் இணைத்து பார்க்கக்கூடாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு யாரும் கோச்சிக்கூடாது, நான் சொல்கிறது கேளுங்க. இங்கே தெபொராள் இஸ்ரவேல் மக்களுக்காக எழுப்பப்பட்டார், அங்கே இருக்கிற சபைக்கு இல்லை. இதை நாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள், சரியா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வடதிசையில சென்று சிசராவை தாக்கும்படி தெபொராள் பாராக்குக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் அவன் நீங்கள் கூட வந்தாதான் நான் போவேன் அப்படின்ற செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க. அவனுடைய தயக்கத்தின் காரணம் பயம். ஏன்னா சிசேராவுக்கு கிட்ட என்ன இருக்குது? இரும்பு தேர்கள், 900 இரும்பு தேர்கள் இருக்குது. ஆனால் இவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது, பயம்தான் இருந்தது, ஆயுதம் இல்லை, பயம்தான் இருந்தது. ஆக இவனுடைய தயக்கத்தின் காரணமாக சிசேராவின் மேல் பெரும் வெற்றியின் மேன்மையை கடவுள் என்ன பண்ணுறாரு? ஒரு பெண் கையில் கொடுக்குறாரு. இந்த வெற்றியின் மகிமை உன்னை சாராது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 10-16வது வசனங்களில் தேவனுடைய கட்டளையின்படி பாராக்கை அழைத்து சிசேராவுடன் போர் தொடுத்து சண்டையிடும்படி ஆணையிடுவதில் முதற்கட்ட செயலை செய்தது இந்த தெபொராள் தான். ஆனாலும் எபிரேயர் 11:32 தெபொராளுடைய விசுவாசத்தையோ வீர செயலையோ அவருடைய தீர்க்க தரிசன காரியங்களையோ சொல்லலை, யாருடைய பேரை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 11:32 பாராக். வெரி குட், அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. பாராக்குடைய விசுவாசத்தை விசுவாச வீரனாக அங்கே பாராட்டப்படுகிறார். முதல்ல தயங்கினாலும் அவன் விசுவாசம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேலுக்கு விடுதலை பெற்று கொடுக்கும்படியாக வழிநடத்தப்பட்டது. ஆக இப்போது தாபோர் மலையில் தென்புற சரிவில் தன்னுடைய 10,000 போர் வீரர்களை பாராக் வெளியரங்கமாக வழி நடத்தி செல்கிறாரு. சிசேராவும் ஆவலுடன் போருக்கு எழுந்து வராரு. அவனுடைய ரதங்களை ஆரோசத்தின் தென்புறமாக வற்றி போயிருந்த கீசோன் ஆற்றின் பகுதியில் வழிநடத்துகிறார். அந்த ஆழமற்ற படுகையின் வழியாக வழிநடத்துகிறார். ஆற்றை கடக்க முயற்சி செய்கிறார். பண்டைய நெடுஞ்சாலின் வழியாக வீரர்களை தானாக்கை நோக்கி ரதங்களை ஓட்டி வருகிறார். இஸ்ரவேல் தென்புறத்திலிருந்து எப்ராஹிம் வழியாக ஜெனின் என்னும் இடத்துல தானாக்கின் கீழே பள்ளத்தாக்கிலே ஏற்கனவே இருந்த வடபுற படையோட பாராக்கும் அவர்களும் சேர்ந்து கொள்கிறார். இது எங்கே இருக்குன்னா 5வது அதிகாரம் 14வது வசனங்கள். சரிங்களா?
இந்த பின்னணியை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு பிறகு நான் குறிப்புகளுக்கு வரேன். அதனால் ரொம்ப நேரம் எடுத்துப்பேன், பயப்பட வேண்டாம். தெபோரால் தாக்குதலை தொடங்கும்படி கட்டளையிடுகிறார். 14வது வசனத்தில் காலால் படையினர் ஒரு புறம் ரத வீரர்களுக்கு எதிராக சண்டையிட்டார்கள். முக்கியமான கட்டத்தில் இங்கே மழை வருது. சமவெளி இப்போ எப்படியாக மாறுது? சேரும் சகதியுமா மாறுது. 5வது அதிகாரம் 4வது வசனத்தில். அப்போ சேரும் சகதியுமா மாறுகிற பொழுது யாருக்கு இப்போ பின் தாங்கள் ஏற்படுகிறது? ரதங்களோடு போனவங்களுக்கு. குதிரைகளும் ரதங்களும் அங்கே தாறுமாறாகிறது. இப்பொழுது யார் பலன் கொண்டு வருகிறார்கள்? காலாட்படையினர். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. காலாட்படையினருக்கு ஏற்ற சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது பாராக் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்துகிறார். சிசேரா அவனுடைய படையிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டவனாய் தப்பி ஓடுகிறார். அப்படி தப்பி ஓடினவர் எங்கே போய் மடிந்து போகிறார்? யாகேலுடைய கூடாரத்தில். அங்கே ஆணியினாலே, கூடாரத்தின் ஆணியினாலே அவனுடைய நெற்றியிலே பதிய அவன் மடிந்து போகிறான். இதுதான் இந்த வரலாற்று பின்னணி. அதுதான் அங்கே பாடலாக 5வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ரொம்ப எழுச்சி மிகு பாடல் இது. 5வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற பாடல். குறிப்பாக நான் பொது மொழிபெயர்ப்புலேருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 7வது வசனம், 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். தெபோரா, நீ எழும்பும் வரை, இஸ்ரவேலின் தாயாக தோன்றும் வரை. இந்த இஸ்ரேல் எப்படி இருந்ததான் அப்படின்றத அடுத்த வரிகளை சொல்கிறாங்க. தெபோராலே, நீ எழும்பும் வரை, நீ இஸ்ரவேலின் தாயாக எழும்பும் வரை. இந்த இஸ்ரேல் எப்படி இருந்ததாம்? வேற்று தெய்வங்கள் சேர்த்து கொண்டவர்களாய். வாயில்களில் போர் வந்துச்சு. இஸ்ரேலின் 40,000 பேர்களில் எவரிடம் கேடையுமோ ஈட்டியோ இருந்ததா? இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேலினுடைய நிலைமையை சொல்லி சொல்லி கடைசியாக கடவுளுக்கே துதி, கடவுள் நாமம் போற்றப்படுவதாக என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்வார்கள். இந்த தெபோரின் வழியாக இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம்? முதல் காரியம், இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், என் அருமையான இறை மக்களே, தேவனுடைய அழைப்பை கேட்டு எழுந்திருங்கள். எழுந்திரு. சாதகமான சூழ்நிலை வரும் என்று காத்திருக்காதே. இங்கே இருக்கிற எத்தனை பேர் கடவுளுடைய அழைப்பை கேட்டு நான் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைகளை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன், திருச்சபை பணிக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவரது அழைப்பை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டவங்க எத்தனை பேர் அவங்க சொன்ன வார்த்தைகளை இன்னைக்கு நீங்க நிறைவேற்றி இங்க அமர்ந்துட்டு இருக்கீங்க? ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு ஊழியம்தான் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், உங்க மனசாட்சிக்கு பதில் சொல்லிக்கங்க. நீங்க கொடுத்த ப்ராமிஸ்க்கு கடவுளுக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் இங்க ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் காலம் வாய்க்கல, சமயம் வாய்க்கல, சூழ்நிலைகள் வாய்க்கல அப்படின்னு நீங்க இருக்கீங்கன்றத ஆராய்ந்து பாருங்க. இங்க தெபோரா அப்படி காத்திருக்கல. கடவுளுடைய அழைப்பு பெற்றவுடன் அவள் எழுந்திருந்தாள் இல்லையா? தெபோரா சூழ்நிலை சரியாகும் வரை காத்திருக்கவில்லை. சம்காருக்கு பிறகு இவள் எழுந்திருக்கிறாள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவர்கள் அடிமைதன வாழ்விலே, ஒடுக்கப்பட்ட வாழ்விலே துயருற்றவர்களாய் அங்கே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் இவளிடத்திலே விசாரிக்க வருகிறார்கள். அவள் எழுந்திருக்கிறாள். அது மட்டுமல்ல, அவள் தேவன் கொடுத்த பொறுப்பில் உறுதியாய் நிற்கிறாள். சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள் என்று அவள் காத்திருக்கவில்லை. சாக்கு போக்கு சொல்லிட்டு இல்லை, தன்னுடைய ப்ரையாரிட்டியை அங்கே முன்னிறுத்தலை. ஒரு பெண்ணாக அவளுடைய எல்லா விதமான எதிர்மறை காரியங்களை, பலவீனமான காரியங்களை அவள் அங்கே முன்னிறுத்தலை. அவள் உடனே புறப்பட்டாள், செயல்பட்டாள். கடவுளுடைய அழைப்பை கேட்டு நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது காரியம்,
சூழ்நிலைகளுக்காக, காரணங்களுக்காக, சரியான சூழ்நிலை அமையவில்லை, சரியான காரணங்கள் அமையவில்லை என்று சாக்குப்போக்கு சொல்கிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் தனிப்பட்ட வாழ்வும் சரி, திருச்சபை வாழ்வும் சரி, சமுதாயம் வாழ்வும் சரி, அங்கே செயல்படா தன்மைதான் காணப்படும். இரண்டாவதாக, தலைமை ஏற்க முடியும். உங்களால் ஒரு காரியத்தை கடவுள் செய்ய உங்களை ஏற்படுத்துகிறார் என்றால் அது உங்களால் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். 20 ஆண்டு காலங்கள் பாடுகள் மத்தியில் எத்தனையோ பெரிய பெரிய மக்கள், ஆட்கள், ஜாம்பவான்கள் அந்த இஸ்ரவேல் வம்சத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் கடவுள் பலவீனமான ஒரு பெண்ணை தெரிவு செய்கிறார். வேற யாராவது நியாயாதிபதி அங்கே உருவாக்கி இருக்கலாம், வேற யாராவது ஒரு தீர்க்கதரிசியாக உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அங்கே தெபொராளை கடவுள் தெரிவு செய்கிறார். அவள் வெறும் பார்வையாளராக இருக்கவில்லை, தீர்மானம் எடுத்தால், ஆலோசனை வழங்கினால், மக்களை வழிநடத்தினாள். இன்னைக்கு நாம் ரொம்ப யோசிக்கிறோம், கடவுளுடைய ராஜ்யத்தில் தலைமை என்பது பாலினத்தால் மட்டும் நிர்ணயிக்கப்படுவதில்லை. அழைப்பு, விசுவாசம், ஞானம், தைரியம் ஆகியவற்றால் நிர்ணயிக்கப்படுகிறது. நீ பெண் ஆண் என்று இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன காரியம்தான். அடிமை என்றில்லை, சுயாதீனன் என்றில்லை, ஆண் என்றில்லை, பெண் என்றில்லை, யூதர் என்றில்லை, கிரேக்கர் என்றில்லை. நான் வேணா ஆர்டர் மாற்றி சொல்லியிருப்பேன். இப்போ நான் கரெக்டா நீங்கள் விழிப்பாக இருக்கீங்களான்னு பார்த்தேன். ஆனால் நீங்களே என் கூட தான் சேர்ந்து சொல்கிறீங்க. இங்கே கடவுள் அழைப்பு, விசுவாசம், ஞானம், தைரியம் ஆகியவற்றால் உங்களை நிறைவு செய்திருக்கிறார். நீங்களோ அமைதியாக இருக்கிறீர்கள். பெண் எழும்பும்போது ஒரு குடும்பம் எழுகிறது, சமூகம் எழுகிறது, சபையும் எழுகிறது என்பதை நாம் ஒருபொழுதும் மறுதலிக்கவே முடியாத விஷயங்கள். ஒரு பெண் எழுந்திருக்கிற பொழுது குடும்பம் எழுந்திருக்கிறது, சமூகம் எழுந்திருக்கிறது, திருச்சபை எழுந்திருக்கிறது. மூன்றாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தனக்காக மட்டும் எழாமல் பிறரையும் எழுப்புகிற ஒரு காரியம். இது நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஒரு பெண் சீக்கிரமாக வீட்டில் எழுந்துக்கிறாங்கன்னா அவங்க மட்டும் எழுந்துக்கல, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க. திஸ் இஸ் யோர் டே, கெட் அப், டூ யோர் டியூட்டி. ஒரு சோதனையோ போராட்டமோ வந்தால் சோர்ந்து உட்காருகிற பொழுது அவங்க சொல்கிற முதல் காரியம் என்ன? எவ்வளோ நேரம் தான் இப்படி உட்காந்துருப்பீங்க, எழுந்துருங்க, பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க தானே. தாயாக, சகோதரியாக, மனைவியாக, மகளாக, இல்லை எவ்வளோ நேரம் இப்படி உட்காந்துட்டுருப்பீங்க? எழுந்துருங்க, உதறி தள்ளிட்டு எழுந்துருங்க, அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிங்க. உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். இங்கே தெபொராள் அதை அழகாக செய்தாள். அவள் எழுந்தது மட்டுமல்ல, பாராக்கை அழைத்து வா என்று சொல்லி ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொல்கிறார். அவன் பயந்து தயங்குகிற பொழுது, நான் உன் கூட வருவேன், ஆனால் அந்த மகிமை உனக்கு சேராது, வேறொரு பெண்ணுடைய பேரில் தான் சேரும்னு சொல்கிறப்போ அவன் துணிந்து வருகிறான். பரவாயில்ல, அங்கே அவங்களுடைய காமன் அஜெண்டா என்ன? இஸ்ரவேல் விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா, இஸ்ரவேல் விடுதலை பெற வேண்டும். இன்னைக்கு பல வீடுகளில், குடும்பங்களில் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பெண் சொல்கிற பொழுது எல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு நான் தெரியும்னு அங்கே பிரிவினை சிந்தனைகள் வருகிறதுனால தான். இணைந்து செய்வோம், இணைந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்கின்ற மனப்பக்குவம் இன்னும் இன்றைய சமூகத்தில் இல்லை. முன்னொரு நாட்களில் இல்லைன்றது சகஜம், ஆனால் இப்போவும் இல்லைன்றது வருத்தம். இன்னைக்கு ஆண் பெண் இணையாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். இருந்தாலும் அங்கே அந்த பிரிவினைகள், உனக்கு என்ன தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மனப்போக்கு வந்துடுச்சுன்னா அங்கே குடும்பத்தில் கணவன் மனைவி இணைந்து ஜெயிக்கிற காரியன்றது சாத்தியமற்றதாக மாறுகிறது. மனமுறிவுகள், பிரிவுகள், குடும்பங்களிலே சமாதானமற்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறது. தெபொரா இங்கே அதை அனுமதிக்கலை. தனக்காக மட்டும் எழாமல் பிறரையும் எழுப்புகிறார். பயந்தவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறார். பயந்தவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறார். இஸ்ரவேலில் சிசராவின் இரும்பு ரதங்களை கண்டு பயந்தார்கள். 4:14 எழுந்திரு, இதுவே கர்த்தர் சிசராவை உன் கையில் கொடுக்கும் நாள் என்று சொல்கிறார்.
அந்த அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த நம்பிக்கை கொடுக்குறாங்க, தைரியத்தை கொடுக்குறாங்க. திஸ் இஸ் த டே, இதுதான் அந்த நாள். உன் எதிரியை உன் கையில் கொடுப்பார். உனக்கு எதிராக நிற்பவர்களை கடவுள் உன் கையில கொடுப்பார். நீ விசுவாசித்தால், அந்த விசுவாசத்தின்படி நீ செயல்பட்டால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக வந்து நிற்கிறார், வேண்டுகிறார். சீஷர்களால் முடியவில்லை. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுகிற பொழுது, நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். அதற்கு அந்த தகப்பன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்குள் இருக்கின்ற அவிசுவாசத்தை நீங்கும்படி உதவி செய்யும். இந்த ஜெபத்தை நாம எத்தனை பேர் பண்றோம்? நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நம்புறது கிடையாது. வாக்கு கொடுக்கிறவர் வாக்கு மாறாதவர் என்பது தெரிந்ததுதான், நாம் அறிந்ததுதான், அனுபவித்ததுதான். இருப்பினும் போராட்டங்கள் எல்லாம் வருகிற பொழுது அவரையே நாம் மறுதளிக்கிற, மறந்து போகிற நிகழ்வுகள் நம் கண்ணோட்டங்களில் வந்து நிற்கிற பொழுது அவரை விட்டு விலகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அவிசுவாசம். அப்புறம் விசுவாசி என்று சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இவள் நம்பிக்கை விட்டுக்கிறாள். திஸ் இஸ் யோர் டே, இது உன்னுடைய நாள், இன்று கர்த்தருடைய நாள். இங்கே சபையில் கூடி வந்திருக்கீங்க, நீங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. இந்த நாள் உன்னுடைய நாள். உன் எதிரியை கடவுள் உன் கரங்களில் ஒப்பு கொடுப்பார் என்று தெபோரா அன்று பாராக்கிடம் சொன்ன காரியம் இன்று நமக்கு சொல்லுகிறார். பயந்தவர்களுக்கு தைரியம் கொடுக்கிற ஒரு பெண்ணாக, விசுவாசத்தை ஊட்டுகிற ஒரு பெண்ணாக, பயத்தை அல்ல கடவுளை முன்னிறுத்துகிற ஒரு பெண்ணாக இங்கே நாம் பார்க்கிறோம். கடவுளை முன்னிறுத்துகிற ஒரு பெண்ணாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஐந்தாவதாக காணப்படுகிற ஒரு தன்மை என்னவென்றால், அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஆற்றல் கடவுள் இந்த பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது. இன்னைக்கு நாம் அப்படி செய்கிறோமா? அம்மா மாருங்க, இந்த சபையில் இருக்க அம்மா மாருங்க, அனைவரையும் ஒன்றிணைக்கிற பணியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த பெண் அனைவரையும் ஒன்றிணைக்கிறார். பாராக்கை அழைக்கிறார், போர் வீரர்களை ஒன்றிணைக்கிறார், இஸ்ரவேலரை ஒன்றுபடுத்துகிறார், கடவுளின் மக்களை செயல்பட செய்கிறார். தனி மனிதரின் பணியாக அல்ல, இது அனைவருக்கும் உண்டான ஒரு விடுதலை வேட்கையாக அந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று சேர்க்க 10,000 பேர்களை கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நிற்கிறாங்க. பார்த்தீங்களா? காலாட்படைகள். என்ன நடந்தது? கீசோன் ஆற்றங்கரையில் மழை, எதிர்பாராத மழை. அந்த ஆற்றுப்படுகளை வர ரதங்கள் எல்லாம், எந்த ரதங்கள் எல்லாம் கண்டு பயந்தார்களோ அந்த ரதங்கள் எல்லாம் சேற்றிலும் சகதியிலும் மாண்டு நிற்க, இப்ப யார் பலன் கொண்டவர்களாய் வருகிறார்கள்? காலாட்படைகளாய் வந்து அந்த 10,000 பேர் இப்பொழுது எதிரியை மேற்கொள்கிறார்கள். ஒன்றிணைக்கிற ஆற்றல், ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக இல்லை, விழுந்தவர்களை மீட்டெடுக்கும் ஒரு பெண்ணாக இந்த பெண் தெபோரால் செயல்படுகிறாள். இறுதியாக அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? வெற்றி கொடுத்த கடவுளை போற்றுகிறார்கள். அல்லேலூயா. வெற்றி கொடுத்த கடவுளை மட்டுமே போற்றுகிறார்கள். அவர்களுடைய பலத்தை குறித்து போற்றவில்லை, அவர்கள் மேற்கொண்ட விதத்தை குறித்து போற்றவில்லை, மாறாக வெற்றி கொடுத்த கடவுளை மட்டுமே போற்றுகிறார்கள். இன்னைக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு, நாம் ஒரு காரியத்தில் வெற்றி பெற்றோம்னா கடவுளை முன்னிறுத்த மாட்டோன்றவங்க என்ன பண்ணுறோம்? நான் செபிச்சேன், சந்தோஷம். இவங்க ஜெபிச்சாங்க, இவங்க கிட்ட போய் நின்று அவங்க என் தலைமையில கை வச்சு ஜெபிச்சாங்க. அப்போ உன் விசுவாசம் எங்கே? உன்னுக்குள்ள இருக்கின்ற தூய ஆவியானவரை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் தானே இது. என்னைக்காச்சும் யோசித்தோமா? இங்க இருக்கிற எல்லாருமே கிறிஸ்து இயேசுவின் மீது பற்றுடையவர்களாய், கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய், அவரை அறிக்கை செய்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அப்போ அந்த மகிமையை உனக்கும் மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்கா அல்லது கடவுளை முன்னிறுத்தி அவரை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கா? நாம் எல்லாம் கருவிகள் தான். வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். இந்த பலவீனமான பெண், தேனி என சொல்லப்படுகிறவள்,
பராக்கிரமாக இருந்த சிசராவை பச்சு கொடி, பற்றி ஏறும் கொடி என்ற அர்த்தமுள்ள யாகேல் கிட்ட கொடுக்கிறார். யாகேல் என்றால் பற்றி ஏறும் கொடி என்று பொருள். பற்றி ஏறும் கொடி என்றால் அதுக்கு நல்ல திடமான ஸ்ட்ராங்கான கொடின்னு சொல்ல முடியுமா? செடி மரம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி கிளி போட்டுடலாம், இல்லை அப்படி அறுத்து போட்டுடலாம். யாகேல் கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். எனக்கு அருமையான இறை மக்களே, கடவுள் இந்த வாழ்க்கையை ஒரு முறை தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வாழ்க்கையில் நாம் எத்தகைய பிள்ளைகளாக எழுப்பி நாம் புறப்பட்டிருக்கிறோம், பிறரை நாம் எழுப்பியிருக்கிறோம், கொஞ்சம் யோசிக்கணும். ஒவ்வொரு நபருடைய திருமுழுக்கின் பொழுதும், அது குழந்தை திருமுழுக்காக இருக்கட்டும் அல்லது பெரியவர் திருமுழுக்காக இருக்கட்டும், ஒரு காரியத்தை உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்த ஆயரவர்கள் அறிவிக்கையாய் சொல்லி உங்கள் நெற்றியில் சிலுவையின் அடையாளத்தை போட்டிருக்காங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாருன்னா ஒருத்தவங்க சொல்லுங்க. ஐயா, சிலுவையில் அறையப்பட்ட அடையாளத்தை உனது நெற்றியிலே வரைகிறேன். பின்னாடி இருக்கிறவங்களாம் பார்க்க முடியல. ஐயா தோத்துறேன் எல்லாருக்கும். கிறிஸ்துவை அறிவிக்க ஒரு பொழுதும் வெட்கப்படாதவர்கள். அதுதான் திருமுழுக்குன்னு சொல்லிட்டேன், ஞானஸ்தானம் தான். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிவிக்க ஒரு பொழுதும் வெட்கப்படாதவர்களாய் எத்தனை ஆத்துமாக்களை நாம் அறுவடை செய்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு நாம் இயேசுன்ற நற்செய்தி நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோம், எத்தனை பேரை அந்த கிறிஸ்துவின் அன்பிலே நாம் அழைத்து வந்திருக்கிறோம். பெண்களாகிய நாம் சற்று உணரணும். மீண்டுமாய் சொல்கிறேன், தெபோராள் தன்னுடைய இஸ்ரேல் மக்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாள். அவள் எழுந்தது மட்டுமல்ல, அங்கே அனைவரையும் எழச் செய்து அனைவரையும் செயல்பட வைத்தாள். இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? குடும்பங்களிலே, திருச்சபைகளிலே, நாம் வாழுகின்ற பகுதியிலே என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே தலைமைத்துவம் என்பது விடுதலை அளிக்கிறதாக இருக்க வேண்டும் ஒழிய அடக்குமுறையாக இருக்கக்கூடாது, ஆணவ முறையாக இருக்கக்கூடாது, அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. தெபோராள் மிக அழகாக என் மக்களை வழிநடத்தினாள், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாள். இந்த நாள் கடவுள் உனக்காக கொடுத்த நாள். உன்னோட கூட கடவுள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை கொடுத்த நாள். இன்று உங்கள் இல்லங்களில் இருக்கிறவர்களுக்கு அந்த நம்பிக்கையை மட்டுமே கொடுங்கள். திருச்சபையில் இருப்பவர்களுக்கு, பிற சகோதரிகளுக்கு அந்த நம்பிக்கை கொடுங்கள். அதை தவிர்த்து வேற ஏதாவது நாம் செய்தோம்னா நாங்களும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்களும் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்கணும். திருச்சபையிலே அமைதினாலே அனைவரும் ஒன்றிணைக்கிற மக்களாக, பெண்களாக, வளர்ந்த பெண்களாக, வளரும் பெண்களாக நாம் பிறருக்கு சாட்சி பகர வேண்டும். திருச்சபைகளில் பிரிவினைகளையும் இல்லையா, பாகுபாடுகளையும் வேறுபாடுகளையும் முன்னிறுத்துகிற பெண்களாக இருக்கக்கூடாது. மாறாக அனைவரையும் ஒன்றிணைந்து செயல்படுகிற பெண்களாக நாம் இருக்க வேண்டும். இது குடும்பத்திலும் தான். இறை ஆசி நம் மீது இருக்க வேண்டும் என்றால் இந்த காரியங்களை நாம் கருத்தில் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அழைப்புக்கு பதில் கொடுங்கள். அதுதான் அரைஸ், ARISEன்றதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா 20 நிமிஷம்தான் ஒரு மனுஷிக்கு கேட்கிற கவனிக்கிற திறமை இருக்குது. ஆனால் நான் இன்னும் பிரசங்கம் பண்ணேன்னு இப்போ ரெட்ரீட்டில் கேட்டால் நிச்சயமாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க. வெளியில் போனீங்கன்னா கூட நீங்கள் மறந்துடுவீங்க. சரிங்களா? அதனால் ARISEக்கு நான் ஒரே ஒரு சின்ன குறிப்புகளை சொல்லி நான் நிறைவு செய்து உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். ஆன்சர் காட்ஸ் கால், நத்திங் மோர் தட் தட். ஆன்சர் காட்ஸ் கால். அழைப்புக்கு பதில் கொடு. ரைஸ் வித் கரேஜ். தைரியத்துடன் எழுந்துடு.
உனக்கு முன்பதாக எப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும், இதில் மீண்டு எழவே முடியாதுன்னு நினைக்கிற காரியங்களாக இருந்தாலும் தைரியத்துடன் எழுந்திரு. ஏன்னா உன்னோட கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் பெரியவர். அவர் சர்வ வல்லவர், சேனைகளின் கர்த்தர், யுத்தங்களில் பெரிய பராக்கிரமசாலி. அவர் சர்வ வல்லவர் சொல்லிட்ட பிறகு அதுக்கு மேலே என்ன வேணும்? ஐ இன்ஸ்பயர் அதர்ஸ். மற்றவர்களுக்கு நீ ஒரு முன்மாதிரியாயிரு. இந்த அம்மா மாதிரி நான் ஒரு ஜப விசுவாசியாக வரணும், இந்த அம்மா மாதிரி ஒரு நல்ல ஊழியக்காரியாக வரணும்னு உன்னை குறித்து உன் திருச்சபையில் இருக்கிற அடுத்த தலைமுறைன்னு உன்னை குறித்து சாட்சி சொல்கிறாங்களா? நான் இப்படி பேசுறதுக்காக மனம் வரந்த வேண்டாம். உங்களை குறித்து இந்த ஆண்டியை போல, இந்த அங்கிளை போல, இல்லை இந்த சிஸ்டரை போல, இந்த அக்காவை போல, இல்லை இவங்களை போல நானும் ஒரு ஜப வீராங்கனையாக, வேதத்தில் தேறினவளாக, ஊழியத்தில் அநேகரை ஒன்றிணைக்கிறவளாக, புதிய ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவளாக, சமாதானத்தின் உடன்படிக்கை கொண்டு வருகிறவளாக, சபையிலும் குடும்பத்திலும் வாழ்கின்ற இடத்திலும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறவர்களாக, பிறருக்கு நல்ல ஆலோசனை தருபவராக உங்களை குறித்து அடுத்த தலைமுறையினர் சாட்சி சொல்வாங்களா? ரெட்ரீட்டில் தொற்கால் பற்றி மரியாள் பற்றி பேசப்போம், சரியா? இப்போ தெபோராளை குறித்து இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த திருச்சபையில் உங்களை குறித்து பேசணுமே. ஐயோ இவங்க வந்தாவே சபையில் பிரச்சனை தான், இவங்க வந்தாவே பிரிவினை தான் அப்படின்ற நிலைப்பாடு இருக்கா? திஸ் இஸ் த டே டு கரெக்ட் யுவர் செல்ஃப். சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். பிரிங் க்ளோரி அண்ட் ஹானர் டுவர்ட்ஸ் யுவர் சர்ச் as well as your God. நம்முடைய செயல்கள் நம்முடைய திருச்சபையோ நாம் ஆராதிக்கிற கிறிஸ்துவையோ வெட்கப்படுத்தக்கூடாது. Inspire others. Stand for the oppressed. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நில். உன்னிலும் எளிமையானவர்கள், உன்னிலும் வறுமையில் இருப்பவர்கள், உன்னிலும் ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நீ துணையாக துணிந்து நில். ஏனென்றால் அது கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிற காரியம். இறுதியாக எம்பவர் அதர்ஸ். பிறரை வலுப்படுத்து, வலிமைப்படுத்து. எனக்கு அருமையான இறை மக்களே, என் அன்பு அம்மாமார்களே, வளர்ந்த அம்மாமார்களே, வளர்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நான் இப்படியாக வாழ்த்தி இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஞானத்தையும் ஆற்றலையும் அருள்வாராக. நாம் கண்களை மூடி செபிப்போமா? அன்பின் கடவுளே, இந்த நாளிலும் பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்கவும் தெபோராளின் வழியாக ஆண்டவரே நற்காரியங்களை கற்றுக்கொள்ளவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இங்கு இருக்கிற உமது பிள்ளைகள் உள்ளத்திலே பலவிதமான கேள்விகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, விண்ணப்பங்களோடு உம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இந்த நாள் உமது பிள்ளைகளுக்காக கொடுத்திருக்கிற நாள். நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர், அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளின் நன்மைகளோடு கடந்து செல்ல கிருபை பாராட்டும். அருமையான ஸ்தல ஆயர் அவர்களுக்கும் அவரோடு கூட இணைந்து பணியாற்றுகிற பயணிக்கிற அருமையான குருசேகர குழு செயலர், பொருளர், உறுப்பினர்கள், ஐக்கிய சங்கங்கள் மற்றும் அநேக இறைமக்களோடும் இங்கே இருக்கின்ற அனைவரோடும் எப்போதும் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக பெண்கள் குழுவையும் ஆயர் அம்மா அவர்களையும் அதனுடைய பொறுப்பாளர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் தாமே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.